அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தமிழ் இலக்கியா. நான் 3 குழந்தைகளுக்கு தாய் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். நான் பார்ப்பதற்கு கல்லூரி மாணவி போல மிக அழகாகவும் இளமையாகவும் இருப்பேன். என் கணவனுடைய பெயர் ராஜாராம். அவருக்கு 31 வயதாகிறது. அவர் ஒரு கட்டிடத் தொழிலாளி. நாங்கள் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே உள்ள கணபதிப்பட்டி காலனியில் வசித்து வருகிறேன். நானும் என் கணவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். ஆரம்பத்தில் என் கணவனான ராஜாராம் கோவையில் அவருடைய அம்மா அப்பாவுடன் தங்கிதான் வேலை செய்து வந்தார். என் மாமியாருக்கு தான் கணபதிப்பட்டி சொந்த ஊர். இதன் காரணமாக என்னுடைய மாமியார் அடிக்கடி எங்களுடைய ஊருக்கு வருவார். அப்போது ராஜாராமும் அவருடைய அம்மாவுடன் அடிக்கடி எங்களுடைய ஊருக்கு வந்து செல்வார். அப்படி வரும்போது தான் ராஜாராமுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாடைவில் அது காதலாக மாறியது. ராஜாராம் என்னை காதலிப்பதாக அவருடைய அம்மாவுடன் சொல்ல அதற்கு அவருடைய அம்மாவோ சம்மதிக்கவில்லை. ஆனால் அவர் அப்பாவோ என்னுடைய அழகை பார்த்து, நாங்கள் பார்த்தால் கூட இந்த அளவுக்கு அழகான ஒரு பெண்ணை எங்களால் பார்த்து கூட உனக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. நீயே இப்படி ஒரு அழகான பெண்ணை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாய், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என எங்களுடைய காதலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார். திருமணத்துக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக போனது. அடுத்தடுத்து 3 குழந்தைகளும் பிறந்தன. என் கணவரும் என்னை கணபதிப்பட்டியில் விட்டுவிட்டு அவர் அம்மாவுடன் தங்கி கோவையில் வேலை செய்து வந்தார். அப்பப்போ தான் என்னை பார்ப்பதற்காக ஊருக்கு வந்தும் செல்வார். அவருடைய அம்மாவோ என் கணவனை அடிக்கடி திட்டிக் கொண்டு வருவார். வாழ வேண்டிய வயதில் நீ ஏன் கோவையில் வந்து வேலை செய்கிறார்? பேசாமல் உன் பொண்டாட்டியோடவே தங்கு, அங்கேயே ஏதாவது கூலி வேலையை பாரு, இல்லை கிடைக்கக்கூடிய வேலையை பாரு என என் கணவனை அடிக்கடி திட்டிக் கொண்டு வந்தார். என் கணவனும் 3 பிள்ளைகள் பிறந்து விட்டது. போதுமான அளவுக்கு வருமானம் வரவில்லை, என்ன செய்வது என கோவையிலேயே சில நாட்களாக வேலை செய்து வந்தார். நானும் போதிய வருமானம் இல்லை என்பதற்காக ஒரு துணிக்கடைக்கு வேலைக்கு சென்று வந்தேன். நான் வேலையை முடித்து வீட்டுக்கு வர இரவு 7-8 மணி ஆகிவிடும். இதனால் என்னுடைய மாமியாருக்கு பிடிக்கவில்லை. இதனால் என் மாமியார் என் கணவனை திட்டினார். என்னடா இது, வயசு பொண்ணு இந்த நேரத்தில் 7-8 மணிக்கெலாம் வரா, அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீங்க? நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அப்படி என்ன தாண்டி செய்கிற அப்படின்னு சொல்லி என் கணவனை திட்டுவாள். அப்போது தான் என் கணவன் சொல்வார், என் பொண்டாட்டி அழகாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவளை அழகுபடுத்துறதுக்கே ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணுறா, நான் என்ன பண்ணுறது? 3 குழந்தைகள் இருக்குன்னு கூட அவள் பார்க்க மாட்டேக்கா. தன்னை அழகாகவும் இளமையாகவும் வச்சுக்கொள்ள நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவள் அப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா என என் மாமியாரிடம் என் கணவன் சொல்ல, இதனால் கோபமான என்னுடைய மாமியாரோ, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, நீ உன் பொண்டாட்டியோட போய் உன் ஊரில் போய் தங்கிக்கோ, நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், உன் வீட்டு செலவுக்கான பணத்தையும் நான் அனுப்பி வைக்கிறேன், வாழ வேண்டிய வயசில் பொண்டாட்டியோடு இருந்து வாழ வேணாமாடா அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவனை திட்டி அவரை கணபதிப்பட்டிக்கு அனுப்பி வைத்து விட்டார். அதன் பிறகு என்னுடைய கணவர் கோவைக்கு வேலைக்கு செல்லாமல் கணபதிப்பட்டிலேயே என்னுடனே தங்கி வேலை செய்து வந்தார். வேலைக்கு சென்றால் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு சென்றால் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டாமா? இப்படியா நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் வேலைக்கு செல்வது என என் மாமியார் திட்டியதால் நான் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருந்தேன். அதன் பிறகும் எனக்கு போதிய வருமானமும் இல்லை. என் கணவரும் உள்ளூரில் வந்து வேலை செய்ததால் அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நாங்கள் சாப்பாட்டுக்கே அது சரியாக போனது. என்னை நான் அழகுபடுத்திக் கொள்ள போதிய வருமானமும் இல்லை. அதனால் என் கணவரிடம் சண்டையிட்டு நான் வேலைக்கு செல்கிறேன் எனவும், நான் நைட்டு 7-8 மணி வரை வேலை செய்ய மாட்டேன், காலையில் 9 மணிக்கு சென்றால் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் திரும்ப வரும்போது ஒரு வேலையை தேடிக்கொள்கிறேன் என என் கணவனிடம் சண்டையிட்டேன். அதன் பிறகு அதற்கு என் கணவனும் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு நான் அரூரில் இருக்கக்கூடிய ஒரு அழகு நிலையத்திற்கு நான் பயிற்சிக்காக சென்றேன். அங்குதான் அரூரை சேர்ந்த சரவணகுமார் என்ற 23 வயது வாலிபன் எனக்கு அழகு கலைக்கான பயிற்சியை கொடுத்தான். பயிற்சி அளிக்கும்போது சரவணகுமார் என்னை தொட்டு பயிற்சி அளித்தான். அந்த தொடுதல் எங்களுக்குள் நெருப்பை பற்ற வைத்தது. நாளைவில் இந்த பழக்கமானது தகாத உறவாக மாறியது. நானும் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் சரவணகுமாருடன் லாட்ஜில் ரூம் எடுத்து அறை எடுத்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம். நாங்கள் இருவரும் அடிக்கடி ஒன்றாக ஊர் சுற்றி உல்லாசம் அனுபவித்து வந்தோம். இப்படி நாங்கள் அடிக்கடி லாட்ஜில் ரூம் எடுத்து உல்லாசம் அனுபவிக்க எங்கள் இருவருக்கும் போதிய வருமானம் இல்லாதால் நான் சரவணகுமாரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து என் கணவன் இல்லாத போது உல்லாசம் அனுபவித்து வந்தேன். அப்போது தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். நாம் லாட்ஜில் அறையெடுத்து உல்லாசம் அனுபவித்தால் நமக்கு அதிகமான செலவாகிறது. அடிக்கடி நம்முடைய வீட்டிலேயே நாம் உல்லாசமாக இருந்துவிட்டால் நமக்கு எந்த விதமான செலவும் இல்லை. ஆனால் இதற்கு என்னுடைய கணவன் இடையூறாக இருந்ததால் அவரை எப்படியாவது மறுபடியும் கோவைக்கு அனுப்பிவிட வேண்டும் என முடிவு செய்தேன். ஆனால் அதன் பிறகு நான் சரவணகுமாருடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக நான் அடிக்கடி என்னுடைய கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டே வந்திருந்தேன். நீங்கள் போதிய வருமானம் இல்லை, நீங்கள் மறுபடியும் கோவைக்கே சென்று சம்பாதிங்கள், அங்கே சென்று வேலை செய்யுங்கள் என நான் என் கணவனிடம் சண்டையிட்டு வந்தேன்.
ஆனால் அவரோ இல்லை, இதற்கு என்னுடைய அம்மா சம்மதிக்க மாட்டார், நான் கோவைக்கு செல்ல ரெடிதான், ஆனால் என்னுடைய அம்மாவோ உனக்கு தேவையான எவ்வளோ பணம் தேவையோ அதை சொல், நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு நான் எப்படி கோவைக்கு வேலைக்கு செல்ல முடியும் என என்னிடம் அவர் கூறிக்கொண்டே வந்தார். நானும் அவர்களிடம் தினமும் சண்டையிட்டு கோவைக்கு செல்லுங்கள், கோவைக்கு வேலை செல்லுங்கள், இல்லை கோவைக்கு செல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, வேறு ஏதாவது ஒரு வெளியூருக்கு வேலைக்கு செல்லுங்கள் என அவரை எப்படியாவது வீட்டிலிருந்து அனுப்ப வேண்டும் என முயற்சி செய்தேன். ஆனால் அவரோ நான் போவே முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயாவது வெளியூருக்கோ அல்லது கோவைக்கோ வேலைக்கு சென்றால் என் அம்மா என்னை திட்டுவார், அதனால் என்னால் போகவே முடியாது என அவர் ஒரேடியாக சொல்லிவிட்டார். அடுத்து என்ன செய்வது என நானும் அறுவரை சேர்ந்த என்னுடைய காதலனான சரவணகுமாரும் யோசித்தோம். அப்போது அவன் இன்னொரு யோசனை சொன்னான். பேசாமல் அதிக வட்டிக்கு நீ பணம் வாங்கிவிடு, அப்போது வட்டிக்கு பணம் கொடுத்தவரெல்லாம் உன்னுடைய வீட்டில் வந்து கத்துவார்கள், அதனால் வேறு வழியே இல்லாமல் உன்னுடைய கணவன் வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு சென்றே தான் ஆக வேண்டும் என்று ஐடியா கொடுத்தான். அவன் கொடுத்த அந்த ஐடியாவின்படி நானும் அதிகமாக வட்டிக்கு பணம் வாங்கி செலவு செய்து வந்தேன். ஒரு கட்டத்தில் வட்டி காசும் அதிகமானது. வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களும் வந்து என்னுடைய கணவனிடம் சண்டையும் போட்டார்கள். அப்படியும் கூட என்னுடைய கணவன் நான் போகவே மாட்டேன், நான் போனால் என்னுடைய அம்மா என்னை திட்டும், என் அம்மா வாழ வேண்டிய வயதில் நீ இங்கே தான் இருக்க வேண்டும், வேறு எங்கேயும் போகக்கூடாது என சொல்லிவிட்டார். செலவுக்கு கூட அவர்தான் பணம் அனுப்பி வருகிறார், அதனால் நான் எங்குமே போக மாட்டேன் என என் கணவன் உறுதியாக இருந்தார். இப்படி நாங்கள் பல வகைகளில் என்னுடைய கணவனை வெளியூருக்கு அனுப்ப நாங்கள் முயற்சி செய்து வந்தோம். ஆனால் இதில் எதுக்குமே என் கணவன் உடன்பட்டு வரவில்லை. அதற்கு பிறகுதான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் என் கணவனை தீட்டு கட்டுவதுதான் இதற்கு ஒரே வழி என முடிவு செய்தோம். அதன்படி நான் முதலில் என்னுடைய காதலன சரவணகுமாரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து என் கணவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். என் கணவனும் என்னுடன் வேலை செய்வர் என்று நான் என்னுடைய நண்பர் எனவும் சரவணகுமாரை அறிமுகம் செய்து வைத்தேன். அப்போது சரவணகுமார் என்னுடைய கணவனின் வரீங்களா, நாம் 2 பேரும் ஒன்றாக மது அருந்தலாம் என அழைத்து சென்று இருவரும் சந்தோஷமாக மது அருந்தினார்கள். அதன் பிறகு அவர்களுக்குள் நட்பு வளர நான் சில காலங்கள் நான் பொறுமையாக இருந்தேன். சரவணகுமாரும் என்னுடைய கணவரும் நெருங்கிய நண்பர்கள் போல பழகவும் ஆரம்பித்தனர். அப்போதுதான் என்னுடைய கணவனை தீர்த்து கட்டக்கூடிய அந்த நாளும் வந்தது. என் கணவனை நாங்கள் தீர்த்து கட்டுவதற்காக இன்னொரு நாடகத்தையும் நாடினோம். அதாவது அன்று இரவு நான் என் கணவனுடன் பயங்கரமாக சண்டையிட்டு நான் அழுது அதன் பிறகு என்னை சமாதானப்படுத்த வருவதற்காக சரவணகுமாருக்கு ஃபோன் செய்து என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் சண்டையாக இருக்கிறது, நீங்கள் வந்து என்ன ஏது என்று கேளுங்கள் என நைஸாக என் சரவணகுமாரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன். அவரும் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வந்து எங்கள் இருவருக்கும் சமாதானம் பேசுவது போல வந்து பேசிவிட்டு சரி வாங்க போய் நம்ம போயிட்டு ரைட்டாக சரக்கு அடிச்சுட்டு வரலாம், டென்ஷன் ஆகாதீங்க வாங்க அப்படி என்று சொல்லி என் கணவனை அவருடைய பைக்கில் அழைத்து சென்றார். அழைத்து சென்று 2 பேரும் அருள் அருகே இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு சென்று நல்ல குடித்திருக்கிறார்கள். சரவணகுமார் என்னுடைய கணவனுக்கு நிறைய மதுவை வாங்கி கொடுத்து அவரை குடிக்க வைத்திருக்கிறார். அவரும் போதை தலைக்கேறி என்னால் இதற்கு மேல் எங்கேயுமே வர முடியாது, என்னை எப்படியாவது என்னுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என சரவணகுமாருடைய பைக்கில் ஏறி உட்கார்ந்திருக்கிறார். சரவணகுமாரும் என் கணவனை ஒரு மறைவான இடத்திற்கு எப்படியாவது கூட்டி சென்று அவரை கொலை செய்ய வேண்டும் என திட்டமிட்டதால் அவரை பைக்கில் அமர வைத்து கொண்டே பல இடங்களில் சுற்றி வந்திருக்கிறார்கள். எந்த இடத்தில் வைத்து கொலை செய்யலாம் என பல இடங்களில் சரவணகுமார் சுற்றி வந்திருக்கிறார். ஆனால் அதற்கான சரியான இடம் கிடைக்கவில்லை. இப்படியே பைக்கில் வந்து கொண்டிருக்கும் போதுதான் கல்லடிப்பட்டி பகுதியில் இருந்த ஒரு பஸ் நிலையம் அருகே வந்தபோது என்னுடைய கணவர் சரவணகுமாரிடம் கொஞ்சம் பைக்கை நிறுத்து, எனக்கு வாந்தி வருவது போலையும் தலை சுற்றுவது போலையும் இருக்குது என்று சொல்லி பைக்கை நிறுத்த சொல்லியிருக்கிறார். அப்போது என் கணவன் சாலையோரமாக சென்று வாந்தி எடுத்துவிட்டு இதுமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு மயக்கமாக வருகிறதென அருகில் இருந்த பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்து விட்டார். அப்போது சரவணகுமார் எனக்கு ஃபோன் செய்தான். நான் இந்த மாதிரி உன்னுடைய கணவனை அழைத்து வந்தேன், சரியான இடம் கிடைக்கவில்லை, இப்போது உன்னுடைய கணவன் கல்லடிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் போதை தலைக்கேறி மயங்கிய நிலையில் படுத்திருக்கிறான் என்று நான் சொன்னேன். பைக்கில் படுத்திருக்கிறான் என சரவணனிடம் சொன்னார். நானும் இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது, இன்றைக்கி எப்படியாவது அவனை நீ கொன்றுவிடு என சொன்னேன். அவனும் அருகில் இருந்த சுமார் 25 கிலோ மதிக்கத்தக்க ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து மயங்கிய நிலையில் தூங்கி கொண்டிருந்த என்னுடைய கணவனின் தலையில் அப்படியே தூக்கி போட்டான். போட்ட வேகத்திலேயே தலை சிதறி இரத்தம் பீறி தெரிச்சு என் கணவன் துடிதுடித்து அங்கேயே சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து இறந்து போனான். அதன் பிறகும் சரவணகுமார் எனக்கு ஃபோன் செய்து நான் உன் கணவனை கொலை செய்து விட்டேன் என கூறிவிட்டு அங்கிருந்து அவனுடைய பைக்கை எடுத்துவிட்டு சென்று விட்டான். மறுநாள் காலை விடிந்ததுமே கல்லடிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர்கள் அங்கு வந்து பேருந்துகளுக்காக பஸ் ஏற வந்தபோதுதான் என் கணவன் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து என்னுடைய கணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். உடனடியாக இந்த தகவலானது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவருடைய அம்மா அப்பாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் கதறி அடித்துக்கொண்டே அங்கிருந்து வேகமாக பஸ் பிடித்து வந்து கொண்டிருந்தார்கள். போலீசாரும் என்னிடம் வந்து என்னாச்சு ஏதாச்சு, உங்கள் கணவனுக்கும் வேறு யாருக்கும் முன்விரோதம் இருக்கிறதா, எதனால் இந்த கொலை நடந்தது என பல கோணங்களில் பல கேள்விகளையும் கேட்டார்கள்.
நான் அதற்கும் என் மீது எந்தவிதமான சந்தேகம் வராத அளவுக்கு அவர்களிடம் பதிலும் அளித்திருந்தேன். அந்த சமயத்தில் தான் போலீசாரிடம் என் ஊரைச் சேர்ந்த ஒருவர் ரகசியமாக சந்தித்து, நேற்றிரவு அவருடைய மனைவிக்கும் அவனுக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டது. அப்போதுதான் அவருடைய நண்பர் ஒருவர் வந்துதான் அவருடைய கணவனை அழைத்து சென்றார் என போலீசாரிடம் தெரிவித்து விட்டார். அதன் பிறகுதான் போலீசார் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். நேற்று உனக்கும் உன் நண்பனுக்கும் உன் கணவனுக்கும் சண்டை வந்தது. அப்போது ஒருவர் வந்து உன் கணவனை பைக்கில் அழைத்து சென்றாரே, அவர் யார் என போலீசார் விசாரித்தனர். அப்போதுதான் வேறு வழியல்ல, போலீசாரிடம் நாம் மாட்டிவிட்டோம் என்று நான் போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். இதை கேட்ட என்னுடைய உறவினர் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார் சரவணகுமாரையும் என்னையும் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். எங்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்து விட்டனர்.